படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கார் ரோட்ல போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த காரோட டயர் வெடிக்குது. காரு நல்லா தடுமாறி அங்கேயும் இங்கேயுமா போக ஒரு வழியா அந்த காரை நிப்பாட்டிடுறாங்க. கார் இப்ப நடு ரோட்ல நிக்குது. சுத்தி முத்தி பார்த்தா ஒருத்தன் கூட இல்ல, வர காடு அது. இப்போ அந்த காரை விட்டு எல்லாரும் கீழே இறங்குறாங்க. மொத்தமா 6 பேர் இருக்காங்க. 3 பொண்ணுங்க 3 பசங்க. இப்போ அந்த காருக்கு சொந்தக்காரன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் தான், அவன் இல்லாம அவனோட கேர்ள் ஃபிரெண்ட். இப்போ ஒரு சில ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் கார் பூலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது உங்ககிட்ட இப்போ ஒரு சொந்த கார் இருக்கு, அதை நீங்க ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு 4-5 பேர் லிஃப்ட் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட இருக்கிற காசை மொத்தமா ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் இந்த கார் பூலிங். அதுல வந்தவங்க தான் இந்த 4 பேர். சரி, வண்டி பஞ்சர் ஆகி போச்சு. ரோட்ல எவனாவது வருவான், ஹெல்ப் கேட்கலாமேன்னு பார்த்தா ரோட்ல ஒரு ஈக்காக்கா கூட கிடையாது. சரி, பஞ்சர் ஆகி போன அந்த டயரை 2 பேர் மாத்துவோமேனு 2 பசங்க வண்டியோட டயரை மாத்திட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இருக்கிற அந்த இடத்துல சுத்தமா சிக்னல் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடம் காரை விட்டு தள்ளி போனாதான் அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சிக்னல் கிடைக்குது. அதுல ஒருத்தி பாருங்க, இப்ப நடந்த அந்த விஷயத்தை போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்றாங்க. இந்த ரணகாலத்துல இவளுக்கு ஒரு கிளுகிளுப்பு. போஸ்ட போட்டவ இப்ப மறுபடியும் கார் கிட்டே வந்துடுறான். இப்போ இந்த 6 பேர்லயே கருப்பு ஒருத்தர் இருப்பான், அவனோட பேரு எரிக். அவனுக்கு இப்ப சுச்சு வருதுன்னு அவன் கொஞ்சம் தனியா ஒதுங்கலாமேன்னு ஒரு பக்கம் போயிடுறான். இப்போ டாடுன்னு ஒரு பையனும் கூடவே 3 பொண்ணுங்களும் காருக்கு இந்த பக்கம் இருக்காங்க. பஞ்சரான டயருக்கு இந்த பக்கமா இருக்காங்க. அந்த பக்கம் ஒருத்தர் டயரை மாத்திக்கிட்டு இருக்கான். அப்போ டயர் உருண்டு போக அந்த டயரை தூக்கி பாக்குறான். திடீர்னு அந்த டயர்ல இருந்து ஒரு புல்லட் கீழே விழுது. அப்போ டயர் தானா பஞ்சர் ஆகல, எவனும் ஷூட் பண்ணிருக்கான்னு தெரிய அவன் யோசிக்கிறதுக்குள்ளேயே சின்னதா ஒரு சத்தம் கேக்குது. ஏடான்னு பார்த்தா டயர் உருண்டு ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த டாட் பையன் அந்த டயரை பிடிக்க போறான். டாடோட கேர்ள் ஃபிரெண்ட் என்ன சத்தம் அப்படிங்கறத பாக்குறதுக்காக இந்த பக்கம் வருவா பாருங்க. டயர் மாத்திக்கிட்டு இருந்தவன் தலையில எவ்வளவு சுட்டுருக்கான். தலையில பெரிய ஓட்டை விழுந்திருக்கு. இத பார்த்து இவ கத்துறதுக்குள்ளேயே இவளோட கையில ரத்தம் சுட்டிக்கிட்டு இருக்கு. ஏடான்னு பார்த்தா இவளோட கண்ணுல எவ்வளவு சுட்டுருக்கான். அவன் சைலன்சர் யூஸ் பண்றதுனால ஷூட் பண்ற சத்தமே கேட்கல. இப்ப இவ ஹெல்ப்னு வாயை திறக்கிறதுக்குள்ளேயே மறுபடியும் அதே கண்ணுலயே சுட்டு டாடோட கேர்ள் ஃபிரெண்ட அதே இடத்துல கொண்டு வரான். மத்தவங்களுக்கு எல்லாம் பேச்சு மூச்சு இல்ல, சுத்தி முத்தி பாக்குறாங்க. கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு மரத்துல இருந்து தான் ஷூட் பண்றான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குரூப்லயே கிரண் ஒரு பொண்ணு இருப்பா. அவன் கண்டிப்பா மரத்துல இருந்து தான் ஷூட் பண்றான், எல்லாருமே போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு கத்துறா. இந்த டாட் பையன் ஓடி வர்றதுக்குள்ளேயே அவனோட ஷோல்டர்லயே அந்த கில்லர் ஷூட் பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் அந்த எரிக்கும் தாவி குதிச்சு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஒரு வழியா வேரோட மறைவுல போய் உட்காந்துக்கிறான். நல்ல வேலையா அந்த டாடுக்கு பெருசா எதுவும் அடிபடல. அவனும் காரோட மறைவுல போய் உட்காந்துக்கிறான். சோ இப்ப மிச்சம் இருக்கிறது 2 பசங்க 2 பொண்ணுங்க. இப்போ இவ்வளவு நேரம் அந்த கில்லர் சைலன்சர் போட்டு தான் ஷூட் பண்ணா இல்லையா, சைலன்சரை கலட்டிட்டு இப்ப ஷூட் பண்றான். அதுவும் காரோட டோரை பார்த்து குறி வச்சு ஷூட் பண்றான். ஏன்னா கன்னுல சைலன்சர் போட்டா அது புல்லட்டோட வேகத்தை குறைச்சிரும். இப்போ அந்த காரோட கதவை தொலைச்சுக்கிட்டு அந்த பக்கம் போகணும் இல்லையா புல்லட், அதனாலதான் சைலன்சரை கலட்டிட்டு அந்த கில்லர் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கறது அந்த ஜர்கின் போட்டிருக்கா பாத்தீங்களா, கிரண் பொண்ணு, அவ தான் சொல்றா. ஏன்னா அவளோட ஃபேமிலில நிறைய பேரு ஆர்மில இருந்திருக்காங்க. அதனால அந்த கன்ஸ பத்தியும் அதோட பயன்பாட்டு முறைய பத்தியும் அவளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். சரி, ஓகே, போலீஸ்க்கு எப்படி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் கூட இருந்த அந்த பொண்ணு காரை விட்டு ஒரு 3 அடி தள்ளி போறப்போ சிக்னல் எனக்கு ஓரளவுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த டாட் பையன் ஒரு பிளான் பண்றான். ஒரு செல்ஃபி ஸ்டிக் எடுத்து அதுல மொபைலை பிக்ஸ் பண்ணிட்டு வாய்ஸ் மோட்ல ஆக்சஸ் பண்ற மாதிரி போட்டிருக்கான். செல்ஃபி ஸ்டிக்க வச்சு அந்த 3 அடி கேப்ப நிரப்புறான். கால் 911 அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே மொபைல் சும்மா தெரிக்குது. காக்கா உசுற மாதிரி சுட்டு தள்ளிடுறான் அந்த கில்லர். இந்த பிளான் இப்ப சொதப்பிக்குச்சு. அடுத்ததா இந்த ஜோடின்னு ஒரு பொண்ணு இருக்கால, பாப் கட்டிங் போட்டிருக்கால, அவளோட பேர் தான் ஜோடி. அவ என்ன சொல்றானா, பேசாம நம்ம 4 பேரும் 4 பக்கமா பிரிஞ்சு ஓடுவோம், அந்த கில்லர் கன்ஃபியூஸ் ஆவான், அப்போ நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்றான். அதுக்கு இந்த கிரண் பொண்ணு என்ன சொல்றானா, கண்டிப்பா அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவ்வளவு ஸ்பீடா வந்துகிட்டு இருந்த காரோட டயரை குறிப்பாத்து சுட்டு அவனுக்கு நம்ம 4 பேர் பிரிஞ்சு ஓடுறத சொல்றது பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பா ஒரு 2-3 பேத்தையாவது கொன்றுவான் அப்படிங்கிறான். இப்போ டாடு ஒரு சூப்பரான ஐடியாவை சொல்றான். என்னன்னா, இப்போ அந்த 3 அடி கேப்புக்கு அப்புறமா நமக்கு சிக்னல் கிடைக்குது இல்லையா, அதனால காரை ஒரு 3 அடி கேப்புக்கு மேல நகர்த்திடுவோம். அப்படி நகர்த்திட்டோம்னா கண்டிப்பா நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம், அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்றான். ஆனா கிரண் என்ன சொல்றானா, நீ முதல்ல காரை நகர்த்தணும்னா வண்டியில சாவியை போடணும், அதுக்கப்புறமா கியரை நியூட்ரல் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேல கார் இப்போ ஒரு மேட்ல நிக்குது. கண்டிப்பா நீ நியூட்ரல் பண்ணதுமே கார் கீழே போக ஆரம்பிக்கும். நீ டக்குன்னு வந்து எங்க 2 பேத்தோட நீ சேர்ந்து அந்த காரை தள்ளினா மட்டும்தான் காரை மேல் நோக்கி போகும், நம்ம போலீஸ்க்கும் கால் பண்ண முடியுங்கிறா. ரிஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதை கண்டிப்பா செய்யறேன்னு டாடும் முடிவெடுத்து கார் கீழே போட போறான். ஆனா அந்த கில்லரோட பார்வையை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் அவ போட்டிருந்த ஜர்க்கினை கலட்டி ஒரு பக்கமா ஆள் நிக்கிற மாதிரி அவனை ஏமாத்த பாக்குறான். இன்னொரு பக்கம் இந்த ஜோடி பொண்ணு வீடியோ எடுக்கிறா, கூடவே எரிக்கும் சேர்ந்து வீடியோ எடுக்கிறான். அந்த கில்லர் எங்க இருந்து ஷூட் பண்றான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப டாடும் கார் ஓபன் பண்ணிட்டு கீழே போட்டுறான். ஆனா கீரை போடுறதுக்குள்ளேயே அந்த கில்லர் கண்ணா பின்னான்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவன் பயந்து கீழே விழுந்துடுறான். இப்போ அந்த ஜோடிங்கிற பொண்ணு வீடியோ எடுத்தா இல்லையா, அதை இந்த 3 பேரும் பாக்குறாங்க, அந்த எரிக்கும் பாக்குறான். அப்பதான் அந்த கில்லர் எங்க இருந்து ஷூட் பண்றான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியுது. அவன் மரத்தோட உச்சியில கிளைகளோட கிளைகளா மறைஞ்சிருந்து தெளிவா போட்டுதல்றான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்போ அந்த டாடு கார்ல கீ மட்டும் தான் போட்டிருக்கான், கியரை நியூட்ரல் பண்ணல. சோ இப்ப மறுபடியும் அவன் தான் போயாகணும். கண்டிப்பா இந்த
இந்த டைம் அந்த கில்லரோட குறி தப்பவே தப்பாது. அதனால என்ன பண்றானா, காரோட அந்த பக்கம் டயர் ஓரத்துல டூல்ஸ் பாக்ஸ் இருக்கும், அதை அப்படியே நைஸா எடுத்துட்டு வந்து அந்த பாக்ஸ உடைச்சு அதுல ஒரு பகுதியை இவன் கையோட சேர்த்து டேப்ப வச்சு சுத்திக்கிறான். கில்லர் ஒரு வேளை சுட்டானா இவனோட உயிருக்கு பாதகம் இருக்க கூடாது, அதுக்கேத்த மாதிரி ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணிக்கிறான். இந்த டைம் கண்டிப்பா அந்த கில்லர் ஏமாற மாட்டான். அதனால அவன் குறி நேரா காரை நோக்கி தான் இருக்கு. நம்ம பையல உள்ள போறான், கீரை நியூட்ரல் பண்ணிடுறான். ஆனா கில்லர் இவனோட கையிலே சுட்டுறான். பையன் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஜோடியும் கிரணும் காரை மேல் நோக்கி தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கில்லர் சுடுறத பார்த்து பயந்து இந்த ஜோடி பொண்ணு கையை எடுக்க காரோட தகரம் அவளோட கையை கிழிச்சிருது. சோ இப்ப அவளால பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால கார் இப்போ கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ டாடும் எழுந்திருச்சு வந்துடுறான். அவனும் இப்ப காரை நிப்பாட்ட பாக்குறான், நிப்பாட்டவே முடியல. இப்போ காரோட ஸ்டெப்னியை மாத்தினவன் ஃபுல்லா டைட் பண்ணல. அதனால கார் ஒரு பக்கமா டயர் உள்வாங்கி நின்னுக்குது. திடீர்னு ஜோடி இந்த கார் மறைவை விட்டு வெளியில போயிடுறான். அவ்வளவுதான், சின்ன துண்டு கேப் கிடைச்சாலும் போட்டு தள்ளிடுவான். ஓப்பனா கிடக்குறா, செத்தாடாவ அப்படின்னு நினைச்சா அந்த கில்லர் ஷூட் பண்ணவே இல்ல. அப்பதான் அந்த கிரண் பொண்ணுக்கு தெரியுது, அவன் கன்னை ரீலோட் பண்றான். சீக்கிரமா வந்துருன்னு ஜோடிய பார்த்து கத்த, அதே நேரத்துல எரிக்கும் பார்த்துட்டு இதாடா சான்ஸ்னு அவன் ஒரு பக்கம் ஓட பாக்குறான். ஆனா அவன் ஜோடியை விட்டுட்டு இந்த எரிக்க பார்த்து சொல்றான். அதுவும் கால்ல மட்டும்தான் சொல்றான். அவனை ஒரேடியா கொன்னு சாகடிக்கல. இப்போ எரிக் கொஞ்சம் நகர்ந்தா கூட அந்த கில்லர் அவன் காலை பார்த்தே சுட்டுக்கிட்டு இருக்கான். அதனால அவனும் அசையாம அதே இடத்துல படுத்திருக்கான். இப்போ அந்த எரிக்கோட உடம்புல நிறைய ரத்த போக்கு போயிட்டு இருக்கு. அதை நம்ம கிரண் பார்த்துட்டு, உன்னோட பெல்ட் எடுத்து உன்னோட கால்ல கட்டிக்கோ, அப்பதான் அந்த ரத்த போக்கு குறையும், இல்லன்னா ரத்த போக்கு அதிகமாயி நீ செத்துருவ அப்படின்னு சொல்றான். அவனுக்கு மட்டுமா அடி, நம்ம பையன் டாடுக்கும் கையில பொத்தல் போட்டிருக்கு, ரத்தம் பொல பொல பொலன்னு ஊத்துது. அதுக்காக என்ன பண்றானா, ஒரு ஹேமரை எடுத்து அதோட எட்ஜ நல்லா ஒரு லைட்டரை வச்சு ஹீட் பண்றான். நல்லா பழுக்க காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அவனோட ரத்த போக்கு வர்ற அந்த இடத்துல அந்த சுத்தில வைக்கிறான். பையன் வலியில துடிக்கிறான். இப்போ ஓரளவுக்கு ரத்த போக்கு நின்னுடுச்சு. இப்போ வெயில் சும்மா மண்டைய பொளக்குது. அங்க செத்து போய் கிடக்குற ரெண்டு பேத்தோட உடம்பெல்லாம் காக்கா கழுகெல்லாம் திங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாருக்குமே ரொம்ப தாகமா இருக்கு. அதனால கார்ல உள்ள வாட்டர் பாட்டில நைஸா எடுத்துட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டு இப்போ அடிபட்டு கிடக்குறான்ல இந்த எரிக்கு, அவனுக்கு தண்ணிய தூக்கி போடுறாங்க. அவனும் முடிஞ்ச அளவுக்கு கையை எட்டி அதை குடிக்கலாமேன்னு பாக்குறப்போ அந்த கில்லர் இவனை தண்ணி கூட குடிக்க விட மாட்டாங்க. இவனோட கையிலே சொல்றான். அவனோட நிலைமையை நினைச்சு பாருங்க, என்னால வலிய தாங்க முடியல, என்ன கொன்னுறான் அப்படின்னு சொல்லி அலறான் பையன். இப்போ அந்த டாடு இருக்கான் இல்லையா, அவனோட கேர்ள் ஃபிரெண்ட தான் கண்ணிலே சுட்டு அந்த கில்லர் சாகடிச்சிருப்பான். இவன் வாழ்க்கையே வெறுத்துட்டான், என் காதலியே போயிட்டா, இனிமே அந்த கில்லர் என்ன கொன்னாலும் பரவாயில்ல, என் காதலிய காக்கா கழுகெல்லாம் கொத்தி தின்னுட்டு இருக்கு, இதை என்னால பார்க்க முடியல, நான் அவகிட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் ஓப்பனா எழுந்திருச்சு நடக்கிறான். ஆனா அந்த கில்லர் இவனை பார்த்து சுடல. இப்போ ரத்த போக்கு அதிகமானதுனால அந்த எரிக்கும் செத்து போயிட்டான். செத்து போன அவனோட காதலி கிட்ட போயிட்டு அவளோட முகத்தை மூடி விடுறான். அவளுக்கு ஒரு முத்தத்தையும் கொடுக்குறான். அந்த நேரத்துல அங்க ஒரு கார் வருது. அதை பார்த்துட்டு இவனுக்கு உயிர் வாழணும் அப்படிங்கிற ஆசையில கார் வருது கார் வருதுன்னு கத்துறான். அந்த கில்லர் எவ்வளவு பெரிய ஒரு கொடூரனா இருப்பான்னு பாருங்க. இவனுக்கு அந்த வாழணும்னு ஆசை வர்றப்ப அவனை கொலை பண்றான். சோ டாடு செத்துட்டான், அவன் காதலியோட பிணமா கிடக்குறான். இப்போ ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. அந்த கார்ல ஒரு பொண்ணு தான் கார் ஓட்டுறா. அவனோட அப்பா, அவளோட மக எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. கார் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி கிடக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே கார் ஓட்டுனவரோட கையிலே சுட்டுறான். பாதி கை இல்ல, கார் அங்கேயும் இங்கேயுமா நிலத்தடி மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் கார் ஓட்டினால அந்த லேடி, அவ எழுந்திருச்சு வெளில வரப்போ இவங்க கத்துறாங்க, வெளியில வராதீங்க, அங்க ஷூட்டர் இருக்கான்னு சொல்றதுக்குள்ளேயே முதல்ல அவளை சுட்டு தள்ளிடுறான் அந்த கில்லர். இப்போ செத்தவளோட பொண்ணு மட்டும் தனியா அங்க போய் விழுந்திருப்பா. அதை பார்த்துட்டு இப்ப செத்தவளோட அப்பங்காரர் இருப்பால, அவனுக்கு எதுவுமே புரியல. அவனோட மகளை அப்படியே உள்ள இழுத்துட்டு வந்துடுறான். இங்க என்னதான் நடக்குது, முதல்ல அந்த சின்ன பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறான். ஆனா இவங்க தயவு செய்து கீழே போ, அவங்க போட்டுருவான், ஷூட்டர் இருக்கான்னு கத்துறாங்க. இப்போ அவன் இருக்கிற இடத்துல சிக்னல் நல்லாவே கிடைக்கும். அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா 911க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி கத்துறாங்க, கதறாங்க. நடக்கிற அந்த அசம்பாவிதங்கள்லாம் பார்த்துட்டு அவனும் 911க்கு கால் பண்றான். அந்த கில்லரும் ஏதாவது ஒரு ஆங்கிள் அவனை போட்டு தள்ளாமான்னு பாக்குறான். ஆனா முடியல, எந்த ஆங்கிலும் கிடைக்கல. இப்போ அந்த கில்லர் என்ன பண்றானா, இப்ப இவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கல அந்த காரோட பெட்ரோல் டேங்க பார்த்து கரெக்டா சொல்றான். பெட்ரோலும் கீழே லீக் ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த ஜோடி பொண்ணு சீக்கிரம் அங்க இருந்து ஓடிருங்க அப்படின்னு கத்த பாப்பா. ஆனா அந்த கிரண் பொண்ணு தடுக்கிறா. இல்ல, நமக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ் இதுதான், அவரு 911க்கு கால் பண்ணட்டும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அந்த கில்லர் அந்த காரை பார்த்து சொல்றான். அங்க பெட்ரோல் சுட்டிக்கிட்டு இருந்தது இல்லையா, அதனால அந்த மொத்த காரு பத்து எரியுது. கூடவே இவங்க கால் பண்ண சொன்ன அவனும் தீல மாட்டி இறந்து போறான். அவன் கால் பண்ணானா இல்லையா அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா தெரியல. இப்போ மிச்சம் இருக்கிறது அந்த குட்டி பொண்ணு மட்டும்தான். அவளையாவது விட்டு வைப்பான்னு பார்த்தா அவளோட தலையில ஒரு புல்லட்டை இறக்கி அவளையும் கொடூரமா சாகடிச்சிடறான் அந்த கில்லர். இப்போ மிச்சம் இருக்கிறது ஜோடியும் கிரணும் மட்டும்தான். இப்போ நைட் ஆயிடுச்சு, ரெண்டு பேத்துக்குமே வேற வழி தெரியல. பேசாம சூசைட் பண்ணி செத்தரலாமா அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க. ஆனா அப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வருது. கையில ஒரு கத்தி எடுத்து காரோட டயரை கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கிழிச்சு கூடவே அந்த கார்ல இருக்கிற சீட்டோட பஞ்சு இருக்கு பாத்தீங்களா, அதையும் சேர்த்து கிழிச்சு மொத்தமா எரிச்சு விடுறாங்க. அந்த மொத்த இடமுமே புகை மண்டலமா மாறணும். அந்த புகைக்குள்ள பூந்து ஒண்ணா அந்த கில்லரால கொல்ல முடியாது அப்படின்னு ஒரு சின்ன பிளான் போடுறாங்க. புகையும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு. அதே நேரத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எரிஞ்சு செத்து போனா இல்லையா, அவனை கூட கடைசியா நம்ம கிரண் 911க்கு
கால் பண்ண சொல்லிருப்பாளையா, அவன் கால் பண்ணிருக்கான் போல. அதனால இங்க 4 போலீஸ் வந்திருக்காங்க. 2 பேர் காருக்குள்ள இருக்காங்க, 2 பேர் காருக்கு மேல இருக்காங்க, கையில கன்னோட இருக்காங்க. சரி போலீஸ் வந்துட்டாங்க, இனிமே அந்த கில்லரால என்னடா பண்ணிட முடியும் அப்படின்னு யோசிச்சா ஃபர்ஸ்ட் கார் ஓட்டுன போலீஸ்காரனோட வாயிலே சுடுறாங்க. பக்கத்துல இருக்க போலீஸ்கார மூஞ்சில ரத்தம் தெரிக்குது. பகல்லையே எவன் எங்க சுட்டான்னு தெரியல, இதுல இருட்டுல இருந்து அவன் எங்க சுட்டான்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ குண்டடிப்பட்டவன் ஆக்சிலரேட்டர்ல காலை வைக்க கார் மூவ் ஆகுது. அதனால மேல கன்னோட 2 பேர் இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தன் கீழே விழுந்துறான். கீழே விழுந்த மொட்டையோட தலையில ஒரே போடு, மொட்டையில ஓட்ட விழுந்துருச்சு. இப்போ காரும் நேரா வந்துகிட்டே இருக்கு. கில்லரோட குறி அந்த போலீஸ்காரங்க மேல இருக்கு. நம்ம எஸ்கேப் ஆயிரலாம்னு சொல்லி கிரண் ஜோடி கிட்ட சொல்றா. ஆனா ஜோடி யோசிச்சுக்கிட்டே இருக்கா, வரமாட்டா. அட போடி, நானே தப்பிச்சு ஓடிடுறேன் அப்படின்னு புகைக்குள்ளேயே பூந்து ஓடிக்கிட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல புகை இல்லாத இடத்துல நிக்கிறா. ஐயா நான் தப்பிச்சிட்டேன் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவா பாருங்க. கில்லர் கிரனோட தலையிலே ஒரே போடு, அவ்வளவுதான், அவளை செத்துட்டா. இப்ப போலீஸ் காரும் வேகமா வந்துகிட்டு இருக்கு இல்லையா, ஒரு இடத்துல காரை கூட இருந்த ஒரு போலீஸ்காரன் நிப்பாட்டிடுறான். இப்போ அந்த கில்லர் கன்னை ரீலோட் பண்ண அந்த நேரத்துல ஜோடி அந்த கார்ல இருந்து இந்த போலீஸ்காரங்களோட காருக்கு வந்துடுறான். அந்த கில்லர் இருக்கிற மரத்தையும் காமிச்சு அவன் இருக்கிற இடத்தையும் சொல்லிடுறா. 2 போலீஸ்காரங்களும் மாறி மாறி அந்த மரத்தை பார்த்து சொல்றாங்க. ஆனா அந்த கில்லர் மேல ஒரு புல்லட் கூட படல. அவனும் ஷூட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டே இருக்கான். என்னடான்னு பார்த்தா இவங்க இப்ப ரீலோட் பண்றானுங்க. அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் மேல இருந்து ஒருத்தர் சுட்டான் இல்லையா, அவனை போட்டுறான். அடுத்து கீழே ஒரு போலீஸ்கார சுட்டுக்கிட்டு இருந்தா இல்லையா ஹேண்ட் கனை வச்சு, அவனையும் சுட்டு தள்ளிடுறான். இப்ப மிச்சம் இருக்கிறது நம்ம ஜோடி மட்டும்தான். கொய்யால எத்தனை பேத்தரா நீ கொல்லுவ, இன்னைக்கு செத்தராம அவனை அப்படின்னு காரை எடுத்துக்கிட்டு நேரா அந்த மரத்தை நோக்கி போயிட்டு இருக்கா. ஒரு புல்லட் இவளோட ஷோல்டர்லயே பட்டுறது. ஆனா அப்போ விடாம காரை நேரா ஓட்டிட்டு வந்து மரத்திலே மோதிடுறா. அந்த கில்லரும் அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கான். கயிறோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பான் போல உடம்ப. கையில ஒரு கத்தி எடுத்து அந்த கயிறை அறுத்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஜோடியும் காரை விட்டு வெளியில வந்து அவனை சுட்டுக் கொள்றதுக்காக கன்னு கிட்ட போயிட்டு இருக்கான். இப்போ அவன் கயிறை அறுத்துட்டான். அதே நேரத்துல ஜோடியும் கையில கன்னு எடுத்துட்டான். அவன் கிட்ட வர இவ கையில வச்சிருந்த கன்னு எடுத்து பட்டு பட்டுன்னு போட்டு தள்ளிடுறா அவனை. கடைசியில அந்த கில்லர் வச்சிருந்த துப்பாக்கியில தான் அவனுக்கு சாவு வந்திருக்கு போல இருக்கு. அதை வச்சு அவனே கொண்டிருக்கா பாருங்க. அந்த துப்பாக்கியை திருப்பி பிடிச்சி அவன் தலையிலே மாங்கு மாங்கு மாங்குன்னு போட்டு அடிச்சு சாவு அடிக்கிறா. அப்பதான் அந்த துப்பாக்கிய பாக்குறா. அதுல 1 2 3 போட்டு அடிச்சிருக்கு. 1 இல்ல 2 இல்ல ஒரு 50-60 பேத்த அதே மாதிரி போட்டு அடிச்சிருக்கு. சோ இந்த பக்கம் வந்த இவங்கள மட்டும் இல்ல, இன்னும் பல பேத்த இது மாதிரிதான் அவன் கொண்டிருக்கான்னு தெரிய வெறியில அவனோட துப்பாக்கி எடுத்து அவனை அடிக்கலாமே பாக்குறப்போ கன்னு ட்ரிகர் ஆகி இவரோட கழுத்திலேயே அந்த துப்பாக்கியோட புல்லட் பட்டுறது. இந்த கொடுமை எல்லாம் நான் எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. அவன் தான் செத்து போயிட்டானடி, நீ தான் உயிர் பொழைச்சிய போய் தொலைய வேண்டியதானே, இதெல்லாம் உனக்கு தேவையா? இவனும் போய் சேர்ந்துட்டா. சோ இந்த படத்துல ஒருத்தன் கூட உசுரோட இல்ல, எல்லாருமே செத்துட்டானுங்க. இந்த படமே பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச ஒரு பட்ஜெட்ல எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனா படம் சூப்பராவே ஓடுச்சு. ஒரு ரோடு, 2-3 காரு, அப்புறம் கொஞ்சம் கன்னு, இததான் இவங்க ப்ராப்பர்ட்டியாவே பயன்படுத்திருக்காங்க. மொத்த படத்தையுமே சூப்பரா எடுத்திருக்காங்க பாருங்க. நம்ம ஆளுங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு 200 கோடி படம் போட்டு எடுத்தோம்னா தான் படம் சூப்பர் படம் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்பெல்லாம் கிடையாது. 10 கோடி படம் போட்டு எடுத்தாலுமே படத்தோட கதை நல்லா இருந்தாதான் அந்த மொத்த படமுமே நல்லா இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த படம் தான். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கான்னு தெரியல. ஒருவேளை தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா தமிழ் டப்பிங் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ்ல தான் படம் இருக்கும். இந்த படத்தோட லிங்கை நான் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். சோ படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நீங்க சொல்லுங்க, நீங்க இது மாதிரி ஒரு கில்லர் கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஐடியாலாம் பண்ணுவீங்க? அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.